நடத்தியது மத்திய அரசு, பிஜேபி அரசு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதன் மூலம் அன்றைக்கு ஆணையத்தை அமைத்துக் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மத்தியிலேயும் சரி அல்லது கர்நாடகத்திலேயும் சரி, ஆட்சியிலே இருக்கிற கட்சிகள் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதில் வஞ்சிக்கிறார்களே தவிர அவர்கள் பொது நோக்கோடு மனிதாபிமானத்தோடு சட்டத்தை மதித்து அவர்கள் நடக்கிறார்களா என்றால் ஒருபோதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதனாலே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த தேசிய கட்சிகளோடு என்றைக்கும் உறவு வைத்துக் கொள்வது என்பது அரசியல் உறவு இல்லை. இது மக்களுக்கு செய்கிற துரோக கட்சிகளாக இருக்கிறது, சட்டத்தை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, இறையாண்மையை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்காத அரசாக கட்சிகளாக இருக்கிறது என்றுதான் தேசிய கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை, இரு கட்சிகளோடும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடி இருக்கிற இயக்கம், வெற்றி கண்டு கொடுத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு, டெல்டா மாவட்டத்திற்கு, விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும், சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும். இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நம்ம பிரதானமான என்ன கோரிக்கையை வச்சிருக்கோம்? பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் மணியன் சொன்னது போல தான் முதலமைச்சர் எங்களது எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு உடனடியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர், காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், காவிரி டெல்டா பகுதிகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் காவிரி நீர் முறைப்படுத்தும் ஆணையம், காவிரி ஆணையம் எல்லாம் அமைப்பதற்கு பிரதமர் அம்மா அவர்களும் அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி, எடப்பாடியார் ஆணையத்தினர் முடக்கி இந்த ஆணையத்தை எல்லாம் அமைத்து முழுமையாக அம்மா வழியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மா அவர்களும் எடப்பாடியாரும் தான் காரணம். அந்த அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பிடுத்தும் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை கலந்து கொள்ள சொன்னார்கள். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் OS மணியன் சொன்னது போல தான் இந்த சட்ட போராட்டம் மூலமாகத்தான், ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசாக அவங்க இருக்கிறதுங்காட்டி தான் அந்த வார்த்தை என்ன சொன்னார். அவங்க வந்து ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த இடத்துக்கு போன முடியும், முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. உடனடியாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கி திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே அம்மாவுடைய காலத்தில் என்னென்ன பண்ணோம், இப்போ இருக்கக்கூடிய அரசு உடனடியாக இந்த கூட்டத்தை முன்னாடியே கூட்டிருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இந்த கூட்டத்தை கூட்டி நாங்கள் தர முடியாமல் சொன்னதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னாலும் கூட இதை பொறுத்தளவுக்கு நீரை பெறுவதற்கு முழுமையாக எங்களது பொதுச் செயலாளர் அதிமுக நல்ல விஷயங்களுக்காக, பொதுவான விஷயங்களுக்காக கண்டிப்பாக ஒன்றிணைந்து இதை நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்கும் என்பதால் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து அதிமுக சார்பாக ஆதரிச்சிருக்கோம் இல்லையா? கண்டன தீர்மானத்தை ஆதரித்திருக்கோம்.